ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எமோஷனலாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. கடந்த 2-3 வாரமாக விஜய் காவேரியை ரொம்ப அழகாக காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ காவேரிக்கு உடம்பு சரியில்லைனதுமே விஜய் ரொம்ப கேரிங்காக பாசமாக பார்த்துக்கிறாங்க. காவேரியும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் லாஸ்ட்டு எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ விஜய் இருக்க அந்த போர்ஷனில் தான் காவேரி இருக்காங்க. இப்போ காவேரி வீட்டில் இருக்கவங்க வராங்க, ஒரு மாதிரி கலாட்டாவாக ஃபன் கலாட்டாவாக போவோம் அப்படின்னு தான் போன வாரமே நம்ம சொல்லியிருந்தோம். போன வாரமும் இந்த வாரத்துக்கான ப்ரொமோ மாதிரி தான் சொல்லி நம்மளை ஏமாற்றிருந்தாங்க. இந்த வாரத்துக்கான ப்ரோமோவில் அதே மாதிரி காட்டி சின்னதாக ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தா, காவேரிக்கு உடம்பு சரியாயிடுச்சு, ஆனால் விஜய்க்கு பார்த்தோம்னா அம்மா அந்த மாதிரி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அடுத்த வாரத்தில் பார்த்தோம்னா காவேரி விஜய் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கத்து எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்தாலும், சரி கதை என்னதான்ப்பா இதே மாதிரி ரிப்பீட்டடாக விஜய் காவேரிக்காக மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, இந்த வாரத்துக்கான ஸ்டோரியில் நம்மளை ஏமாற்றவே முடியாது. போன வாரத்தை ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மழுப்பெல்லாம் ஏமாற்றிட்டாங்க. இந்த வாரத்தில் வெண்ணிலாக்கு என்ன ஆச்சு, பசுபதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வெண்ணிலாவோட மாமா அன்பரசி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத காட்டி தான் ஆகணும். அதனால் கண்டிப்பாக பசுபதி வெண்ணிலாவோட மாமாவை கிட்னாப் பண்ணி வச்சுருப்பாங்க. விஜய்க்கு எதிராக சாட்சி சொல்கிற விஷயத்தில் ஏதோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ரொம்ப நாளாக பார்த்தோம்னா அன்பரசியும் அதே நேரத்தில் அஜயும் காட்டாமல் இருக்காங்க. அவங்க 2 பேர்த்தையும் சீனுக்குள்ளார கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து நமக்கு நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரி ட்விஸ்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா இவங்களை நம்பவே முடியாது. சம்மந்த இல்லாத கதையெல்லாம் உள்ளே இழுத்து விட்டு ஒரு மாதிரி எபிசோட்டை ஓட்டிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ கடந்த ஒரு 2-3 வாரமாக பார்க்கும்போது தோணுது. ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்தோம்னா வேறு மாதிரி ஸ்டோரியை அடுத்து என்னன்னு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாலும், இப்போ கடந்த ஒரு 2-3 வாரமாக பார்த்தா ஸ்டோரி கதையே இல்லாத மாதிரியும் கொஞ்சம் போரிங்காக கொண்டு போகிற மாதிரியும், மகாநதி சீரியல் இப்படியா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் நம்ம டேரக்டர் ரொம்பவுமே பிரில்லியண்ட்டாக அட்டகாசமான ஸ்டோரியை உள்ளே கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா இவரோட சீரியல் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்து ரசிச்சிருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது அடுத்து ஏதோ ஒரு சமப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இவங்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் சொன்ன மாதிரி அது என்னவா இருக்குது அப்படின்னு நிறைய கெஸ்ஸிங்லாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் இங்கே பேசி உங்களையும் குழப்ப நான் விரும்பலை. ஏன்னா நான் ஆல்ரெடி குழம்பி போய் தான் இருக்கிறேன், இது இருக்குமோ அது இருக்குமோன்னு. அதனால் அது நம்ம பேச வேணாம். அடுத்து நம்ம எபிசோட் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இந்த வாரத்தில் கண்டிப்பாக வெண்ணிலா சம்மந்தமாக இருக்க ஸ்டோரியை ரிவ்யூ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வெண்ணிலாவுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறலாம் தாண்டி பசுபதி ஏதோ திட்டம் போடுறதா சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது. அப்போ விஜய் அதே நேரத்தில் பார்த்தோம்னா சகலைகளுடைய ரகலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல, அது இந்த வாரத்துக்கு தான் ஆரம்பமாவதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நிவின், குமரன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ சம்பவம் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்குதுன்னு. ஏன்னா அப்போ தான் விஜய்க்கு உடம்பு சரியில்லாமல் இங்கே படுத்துருவார்ல, அப்போ அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.